ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். புதுசாக நம்ம நடவு பண்ண ரோஜா செடியை எந்த மாதிரி பராமரிக்கலாம், இந்த செடிகளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிப் வைஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா செடியை வாங்கிறது தான். ரோஜா செடியை வாங்கும்போது 2-3 கிளைகள் இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி நம்ம வாங்கும்போது ரொம்ப விலை அதிகமாக கொடுத்து பெரிய செடியாக வாங்கக்கூடாது. 3 செடி வாங்கினா 100 ரூபாய். அந்த செடியே பார்த்திங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்து வரும். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த 80 ரூபாய் செடி இருக்கும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த மீடியம் சைஸ் ரோஸ் பிளான்ட் வாங்கிக்கோங்க. இதுவே நம்மளுக்கு நல்லா வளர்ந்து வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரோஸ் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆன ரோஸ் பிளான்ட். க்ரோத் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பச்சை பசேல்னு நல்லா க்ரீனிஷாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம செடி வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா, வாங்கிட்டு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவசர அவசரமாக அதை நடவு பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க. 10 to 15 டேஸ் கழிச்சு கூட நம்ம மாற்றிக்கலாம். அது வரைக்கும் அந்த பிளாக் கலர் கவரில் வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லையா, அதிலே நிழலான இடத்துல வச்சு தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வாங்க.